இதில் இந்த ஷாப் ஃப்ளோர் மானிட்டர் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு சாதா ஒர்க்கர் வந்துட்டு ஒரு ஒர்க்கருக்காக கேள்வி கேட்குற அந்த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அதை வந்து ஒர்க்கருக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் வந்து இந்த திண்டுக்கல் அக்ரிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 2022 ஏப்ரலில் திண்டுக்கல் ஒப்பந்தம்ங்கிற ஒரு மிக முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. கார்மெண்ட் தொழிற்சாலைகளில் பாலியல் வன்முறை பிரச்சனைகளை அணுகிறதுக்காக ஒரு வரலாற்று முக்கியத்துவமான அக்ரிமெண்ட் இந்த திண்டுக்கல் ஒப்பந்தம். இந்த அக்ரிமெண்ட் என்னது, இதோட வரலாறு என்ன, இது எல்லாம் இந்த வீடியோவில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தோழர் திவ்யா. வணக்கம், என்னோட பெயர் திவ்யராக்கினி சேசுராஜ். நான் தமிழ்நாடு பஞ்சாலை மற்றும் பொது தொழிலாளர் சங்கம், அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்டைல் அண்ட் காமன் லேபர் யூனியன், ஷார்ட்டா TTCU. திண்டுக்கல் ஒப்பந்தம் என்னது? திண்டுக்கல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம். தொழிலாளர்களை சேர்ந்த தொழிற்சங்கம், அந்த கம்பெனி ப்ளஸ் அங்கே எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படின்னா அந்த பையர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த 3 தரப்பினர்களுக்குமான முத்தரப்பு ஒப்பந்தத்தை தான் வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தம் எப்படி வந்தது? ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண தொழிலாளியை வந்து அவங்களுடைய சூப்பர்வைசரே வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணினதுனால அந்த ஒர்க்கர் பெயர் ஜெயஸ்ரீ கதிர்வேல், கம்பெனி நாச்சி அப்பேரல். இந்த பொண்ணு ஒரு தலித் லேபர். அவங்க கிராமத்திலேயே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், டிகிரி வரைக்கும் போனதில்லை. அதே தொழிலாளி 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இவருக்கு வந்து ஹராஸ்மெண்ட் ஹேபிட் இருக்குன்றத நாங்கள் சொல்ல போகும்போது நிர்வாகம் வந்து எங்களை 2018-19 எங்களை அலோவ் பண்ணவே கிடையாது. போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு TTCU யூனியன் எப்படி கொண்டு போனாங்க? நாங்கள் வந்து இது ஏஷியா ஃப்ளோர் வேஜ் அலையன்ஸ், குளோபல் லேபர் ஜஸ்டிஸ், இது போல் யாரெல்லாம் உண்மையானுமே லேபருக்காக இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்புகளை கண்டுபிடிச்சி அவங்களோட அலைடாக ஒர்க் பண்ணும்போது தான் இதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிது. இது கிட்டத்தட்ட 7 கான்டினென்ட்ஸில் 7 கண்டங்களில் உள்ள தொழிற்சங்கங்கள் 97 தொழிற்சங்கங்கள் வந்து அவங்களோட லெட்டர் ஹெட்டில் TTCU எடுத்திருக்க இந்த தொழிலாளிக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயஸ்ரீ அப்படின்ற பெரிய ஒரு கேம்பெயின் எடுத்தோம். இது கோவிட் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைம். ஸ்பீக்கிங் டூர் அப்படின்னு சொல்லிட்டு கோவிடில் லாக்டவுனாக இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் இதுக்காக சாலிடாரிட்டி கேம்பெயின் வந்து தொடர்ந்து பண்ணணும். இது வந்து ஃபாரின் பையர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து இந்த ப்ரெஷர் வந்து போச்சு. பல ட்ரேட் யூனியன்ஸ் சேர்ந்து பல நாடுகளில் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து ஜெயஸ்ரீ அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றத வந்து அவங்க பரவலாக எல்லா பக்கமும் ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த ஃபாரின் பையர்ஸ் இந்த பிராண்ட் H&M அப்படின்ற பிராண்ட் வந்துட்டு நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து வராங்க. அப்போதான் திண்டுக்கல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த முத்தரப்பு ஒப்பந்தம். இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் வந்து அந்த கம்பெனியில் அப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த 3 பிராண்ட்ஸ், கிட்டத்தட்ட PVH, கேப், H&M, இது போல் 3 பிராண்ட்ஸு நம்மளோட அந்த பர்டிகுலர் தொழிற்சாலை ஈஸ்ட்மேன் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், எங்களோட தொழிற்சங்கம் TTCU, அப்புறம் ஏஷியா ஃப்ளோர் வேஜ் அலையன்ஸும் குளோபல் லேபர் ஜஸ்டிஸும் விட்னஸி ஆஃப் திஸ் எக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணணும். பாதுகாப்பான ஒர்க் பிளேஸில் காஸ்ட் ரிலேட்டடாக GBVH ரிலேட்டடாக எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த திண்டுக்கல் ஒப்பந்தம் வந்து சைன் ஆனது. இந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்கிற சிறப்பான விஷயம் என்ன? அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம், இப்பயும் நான் பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கும் ஷாப் ஃப்ளோர் மானிட்டர். இந்த ஷாப் ஃப்ளோர் மானிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்கிங் லைன், அவங்க எத்தனை லைன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து மெஷின்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு ஷாப் ஃப்ளோர் மானிட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது வந்து தலித் லீடர்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் விமன் ஒர்க் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோன்னா 60% தலித் விமன் தான் இந்த செக்டர் உள்ள வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதில் வந்து மெஜாரிட்டியாக ஆர்டினரி ஒர்க்கர், அவங்க எந்த ஸ்டாஃப் கேடர் கிடையாது, ஒரு ஹைலி ப்ரொமோட்டட் அது இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் அவங்க வேலையில் பர்ஃபெக்டாக இருந்துட்டு யார் தவறு செஞ்சாலும், யார் தவறாக ஒர்க்கை தாண்டி ஏதாவது ஒர்க்கரை வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கும் தென் அண்ட் தேர் அவங்கள வந்து
கன்ஃபரண்ட் பண்ணி இது வந்து பியாண்ட் யுவர் லிமிட், இதை வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கட்டு உள்ள அவங்க வேலையில் கரெக்டாக உள்ள ஒர்க்கர்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்கள தான் வந்து ஷாப் ஃப்ளோர் மானிட்டர்ஸாக வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறது, வாட் இஸ் GBVH, திண்டுக்கல் அக்ரிமெண்ட்லாம் வந்து என்ன, ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் வந்து எப்படி இருக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போஸ்ட் ஆக்டில் வந்து என்னெல்லாம் சொல்லுது, எதெல்லாம் ஒர்க் பிளேஸில் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் அவங்களுக்கு ட்ரைனிங். இந்த அக்ரிமெண்ட்டை அமல்படுத்துவதில் என்னெல்லாம் சவால்கள் வந்தது? அந்த டாப் ரோல் பிளேயர் எல்லாருமே வந்து மென்னாக தான் இருக்காங்க. அந்த அந்த மென் வந்து யாரெல்லாம் வந்து இம்மீடியட்டாக அந்த விமன் ரிப்போர்ட்டிங் டு மென் அப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஷாப் ஃப்ளோர் மானிட்டர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து பெரிய ஷாக். நான் வந்து என் ரோலை வந்து பார்க்குறேன், மேனேஜ்மெண்ட் சார்பாக அவங்களோட வேலைகளை கேட்குறேன், இன்றைக்கி எவ்வளோ இது முடிச்சிங்க, இதெல்லாம் டார்கெட், இதை அச்சீவ் பண்ணணும், அதை கேட்குறது தான் என்னோட ரோல். ஆனால் ஒரு ஒர்க்கர், நான் ஒருத்தர் வந்து வேலை செய்யாதவங்கள ஒரு ஷவுட் பண்ணி ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா அது தவறுன்னு ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஷாப் ஃப்ளோரில் சொல்கிறது ஒரு கௌரவ பிரச்சனையாக வந்து அதை கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து அந்த ஒர்க்கருக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அவங்க முடியல சப்போர்ட் பண்ணி கேட்டிங்கல்ல, இப்போ அவங்க டார்கெட் முடிக்கலை, நீங்கள் போய் அவங்கள செய்ய வைங்க அப்படின்னு இவங்கள வச்சு. ஏன்னா அதாவது ரோல் பிளேயர், ஒரு கீ ரோல் பண்ணுறவங்க அவங்க டைரெக்டாக ஒரு ஒர்க்கரை வேலை வாங்காமல் ஷாப் ஃப்ளோர் மானிட்டர்கிட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குறது. அப்போ ஷாப் ஃப்ளோர் மானிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருது. அவங்க வேலை வாங்குற ரோலில் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களை எல்லாத்தையுமே ஒர்க்கர் எல்லாத்தையும் டைரெக்டாக போய் சொல்லி எங்களுக்கு அவங்களுக்கு என்மிட்டி வர மாதிரி இதையும் நாங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அவங்க செய்யலை, நீங்கள் பண்ணி கொடுங்க, நீங்கள் அவங்கள இப்போ செய்ய வைங்க, ரெஸ்ட் ரூம் போனாங்க இன்னும் வரல, இது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்புறம் தான் நாங்கள் மிட் மேனேஜ்மெண்ட்டு, டாப் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரையுமே, ஷாப் ஃப்ளோர் மானிட்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒன்றா வச்சு இன்டர்ஃபேஸ் மீட்டிங் போல் ஆக்சுவலாக இவங்களோட ரோல் என்ன, எதுக்காக மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக பெண் தொழிலாளர்கள் எம்பவர் ஆனாங்களா? கண்டிப்பாக எம்பவர் ஆயிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து என்ன பிரச்சனாலும் உனக்கு ஹெச்ஆர்ட்ட போகணும், ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றுமே பார்க்கறது இல்லைன்னு சொல்லலை. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஓகே இதெல்லாம் தேவை, இதை வந்து செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒர்க்கருடைய வெல்பீயிங், அங்கே அவங்க டெய்லி வேலை செய்கிறதுக்கு பாதுகாப்பான என் ஒர்க் பிளேஸ், எனக்கு எனக்கு மேலே ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் வேலை செய்கிற கம்பெனி மட்டும் கிடையாது, ஹாஸ்டலாக இருக்கட்டும், மைக்ரண்ட்ஸ் நிறைய நிசை வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சேஃப்டியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், அவங்க நினச்ச நேரம் வெளியில் போகலாம், இன்றைக்கி எனக்கு டின்னர் பிடிக்கல, நான் வெளியில் சாப்பிட போகிறேன்னா சாப்பிட்லாம், வந்துடலாம். அதுபோல் அவங்களுக்கு வந்து எனி டைம் நினச்ச நேரம் அவங்க வந்து வெளியில் போகலாம், அங்கேயே இருந்துக்கிட்டு வேலை செய்ய முடியல அப்படின்னாக்கு வந்து லீவ் போட்டுக்கலாம். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் வந்து தவறுன்னு நாங்கள் சொல்ல வரல, அவங்க காஷன், அதாவது அந்த அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்ற பேர்லேயே வந்து அவங்கள ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறதா வந்து நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து அவங்களே ரெஸ்பான்சிபிளாக மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் வச்சிருவோம், நான் இத்தனை மணிக்கு ஐம் கோயிங் அவுட், இத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு அவங்களே சைன் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக அவங்க வந்து போகிறாங்க, இங்கே ஃப்ரீடமாக வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள கண்டிப்பாக நிறைய விதத்தில் வந்து எம்பவர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஜெண்டர் அப்படின்ற விஷயமே வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒர்க்கருக்கு வந்து சென்சிடைஸ் பண்ண வச்சுருக்கோம். இதில் வேன் டிரைவர்ஸ் நாங்கள் இன்னைக்கு கான்ட்ராக்ட் டிரைவர்ஸ்க்கு கூட வந்து நாங்கள் இந்த GBVHனா என்ன, ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, எதெல்லாம் வந்து குற்றம், எதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, ஒர்க் பிளேஸ் கல்ச்சரில் வந்து எப்படிலாம் ஜெண்டர் வந்து ஷுட் பி இன் பிளேஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத வந்து சாதா ஆர்டினரி கான்ட்ராக்ட் டிரைவர் கூட வந்து சொல்லி கொடுக்குறோம். ஓகே அது எந்த விதத்துலையாவது உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நானும் ஒரு பையனை வச்சுருக்கேன் வீட்டில், ஒரு பொம்பளை பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளையை வச்சுருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டிரைவர்ஸ் வந்து சொல்லும்போது வந்துட்டு வி ரியலி கான்ட்ரிபியூட் சம்திங் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதில் இருக்க விமன் வந்து படிப்பு ஒரு ஸ்கூலுக்கே ஒதுங்காதவங்களா இருந்தாலும் இந்த விஷயங்களை கேட்கும்போது, இந்த காலத்தில் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு இடமே இல்லை, அதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒப்பந்தம் வழியாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு அது ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறோம். இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் பெண் தொழிலாளர் வேலை பண்ணுற எல்லா ஃபேக்ட்ரியிலையும் இருக்கணுமா? கண்டிப்பாக வந்து இது போல் ஒப்பந்தம் வந்து எந்த தொழிற்சாலைகள் இருந்தாலுமே வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். தொழிலாளர்கள் அவங்களோட பிரச்சனைகளை தொழிற்சங்கம், ஏன்னா அவங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறதுனால அவங்க பிரச்சனையை அவங்களே பேசணும் அப்படின்னா தான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை என்னைக்கு வந்து ஒரு தொழிற்சங்கம் ஈக்குவலாக ஒரு சிக்னேட்ரியாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து எடுத்துக்கிறாங்களோ அப்போ தான் தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை வந்து பேச வருவாங்க. மற்ற அமைப்புகள் யார் வந்தாலும் அவங்க வந்து ஃபேக்ட்ரியோட ஒரு ஒன்னஸாக உள்ளதாக வந்து இருப்பாங்க.
அதே போல் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கிற கம்பெனிஸை எந்த கம்பெனிலாம் இது போல் ஒப்பந்தத்துக்கு முன் வந்து தொழிலாளர் நலனுக்காக வந்து ஒரு கிரெடிட்டாக கொடுக்கறதுக்கு வந்து தொழிற்சாலைகள் முன் வர்றாங்களோ அந்த தொழிற்சாலைகளை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ஃபாரின் பையர்ஸ் அந்த பிஸ்னஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து முன் வரணும். இந்த பையர்ஸ் போல் அவங்கள வந்து ரெகக்னேஷன் கொடுக்கணும். அப்போது இது போல் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தொழிலாளிகள் ஒரு கண் அப்படின்னா பிஸ்னஸ் தொழிற்சாலை வந்து இன்னொரு கண். சம்பளம் மற்ற எல்லாமே அடுத்த விஷயம். என்னையா மதிப்பா மரியாதையா டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணப்படணும். என்னோட வேலையை தாண்டி என் மேலே எந்த அத்துமீறலும் நடக்கக்கூடாது. அதனால கண்டிப்பாக இது போல ஒப்பந்தங்கள் எல்லா கம்பெனிகள்லையுமே கொண்டு வரப்படணும். இந்த ஒப்பந்தங்களை அங்கீகரித்து மற்ற எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுமே வந்து பிஸ்னஸ் கொடுக்க முன் வரணும் அப்படின்றது வந்து எங்களோட நீண்டகால கோரிக்கை. தொடர்ந்து நாங்கள் இதை தான் வலியுறுத்துறோம்.